12ஆம் அதிகாரம். ரெகொபெயாம் ராஜ்யத்தை திடப்படுத்தி தன்னை பலப்படுத்திக் கொண்ட பின் அவனும் அவனோடே இஸ்ரவேலர் அனைவரும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை விட்டுவிட்டார்கள். அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினபடியினால் ராஜாவாகிய ரெகொபெயாமின் 5ஆம் வருஷத்தில் எகிப்தின் ராஜாவாகிய ஷீஷாக் 1200 ரதங்களோடும் 60,000 குதிரை வீரரோடும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்தான். அவனோடே கூட எகிப்திலிருந்து வந்த லூபியர், சூக்கியர், எத்தியோப்பியரான ஜனங்கள் எண்ணிக்கைக்கு அடங்காதவர்களாயிருந்தார்கள். அவன் யூதாவுக்கு அடுத்த அரணான பட்டணங்களை பிடித்து எருசலேம் மட்டும் வந்தான். அப்பொழுது செமாயா தீர்க்கதரிசி ரெகொபெயாமிடத்துக்கும் சீஷாக்கின் நிமித்தம் எருசலேமிலே வந்து கூடியிருக்கிற யூதாவின் பிரபுக்களிடத்துக்கும் வந்து அவர்களை நோக்கி, நீங்கள் என்னை விட்டுவிட்டீர்கள், ஆகையால் நான் உங்களையும் ஷீஷாக்கின் கையிலே விழும்படி விட்டுவிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலின் பிரபுக்களும் ராஜாவும் தங்களை தாழ்த்தி, கர்த்தர் நீதியுள்ளவர் என்றார்கள். அவர்கள் தங்களை தாழ்த்தினதை கர்த்தர் கண்டபோது கர்த்தருடைய வார்த்தை செமாயாவுக்கு உண்டாகி அவர் சொன்னது, அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள், ஆகையால் அவர்களை அழிக்க மாட்டேன். என் உக்கிரம் சீஷாக்கை கொண்டு எருசலேமின் மேல் ஊற்றப்படாதபடிக்கு அவர்களுக்கு கொஞ்சம் சகாயத்தை கட்டளையிடுவேன். ஆனாலும் என்னை சேவிக்கிறதற்கும் அந்நிய தேசங்களின் ராஜ்யங்களை சேவிக்கிறதற்கும் இருக்கிற வித்தியாசத்தை அவர்கள் அறியும்படிக்கு அவனை சேவிக்கிறவர்களாவார்கள் என்றார். அப்படியே எகிப்தின் ராஜாவாகிய ஷீஷாக் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரமனை பொக்கிஷங்களையும் சாலமோன் செய்வித்த பொன் பரிசைகள் ஆகிய சகலத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டான். அவைகளுக்கு பதிலாக ராஜாவாகிய ரெகொபெயாம் வெண்கல பரிசைகளை செய்வித்து அவைகளை ராஜாவின் வாசற்படியை காக்கிற சேவகருடைய தலைவரின் கையில் ஒப்புவித்தான். ராஜா கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் போது அரமனை சேவகர் வந்து அவைகளை எடுத்துக்கொண்டு போய் திரும்ப தங்கள் அறையிலே வைப்பார்கள். அவன் தன்னை தாழ்த்தினபடியினால் கர்த்தர் அவனை முழுதும் அழிக்காதபடிக்கு அவருடைய கோபம் அவனை விட்டு திரும்பிற்று. யூதாவிலே இன்னும் சில காரியங்கள் சீராயிருந்தது. அப்படியே ராஜாவாகிய ரெகொபெயாம் எருசலேமிலே தன்னை திடப்படுத்திக் கொண்டு அரசாண்டான். ரெகொபெயாம் ராஜாவாகிற போது 41 வயதாயிருந்து கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி இஸ்ரவேல் கோத்திரங்களிலெல்லாம் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே 17 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அம்மோன் ஜாதியான அவனுடைய தாயின் பேர் நாமாள். அவன் கர்த்தரை தேடுகிறதற்கு தன் இருதயத்தை நேராக்காமல் பொல்லாப்பானதை செய்தான். ரெகொபெயாமின் ஆதியோடந்தமான நடவடிகள் செமாயாவின் புஸ்தகத்திலும் ஞான திருஷ்டிக்காரனாகிய இத்தோவின் வம்ச அட்டவணையிலும் அல்லவோ எழுதியிருக்கிறது. ரெகொபெயாமுக்கும் யெரொபெயாமுக்கும் சகல நாளும் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. 16. ரெகொபெயாம் தன் பிதாக்களோடே நித்திரை அடைந்த பின் தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய அபியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். 13ஆம் அதிகாரம். ராஜாவாகிய யெரொபெயாமின் 18ஆம் வருஷத்தில் அபியா யூதாவின் மேல் ராஜாவாகி 3 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். கிபியா ஊரானாகிய ஊரியேலின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பேர் மிகாயாள். அபியாவுக்கும் யெரொபெயாமுக்கும் யுத்தம் நடந்தது. அபியா தெரிந்து கொள்ளப்பட்ட 4 லட்சம் பேராகிய பராக்கிரம சேவகரின் இராணுவத்தாரை யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணினான். யெரொபெயாம் தெரிந்து கொள்ளப்பட்ட 8 லட்சம் பேராகிய பலத்த பராக்கிரமசாலிகளை அவனுக்கு எதிராக யுத்தத்திற்கு நிறுத்தினான். அப்பொழுது அபியா எப்பிராயீம் மலை தேசத்திலுள்ள செமராயீம் எனும் மலையின் மேல் ஏறி நின்று, யெரொபெயாமே, எல்லா இஸ்ரவேலரே கேளுங்கள். இஸ்ரவேலை என்றைக்கும் ஆளும் ராஜ்யபாரத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தாவீதுக்கும் அவன் குமாரருக்கும் மாறாத உடன்படிக்கையாய் கட்டளையிட்டதை நீங்கள் அறியீர்களா? ஆகிலும் தாவீதின் குமாரனாகிய சாலமோனின் ஊழியக்காரனான யெரொபெயாம் எனும் நேபாத்தின் குமாரன் எழும்பி தன் எஜமானுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான்.
பேலியாளின் மக்களாகிய வீணர் அவனோடே கூடி சாலமோனின் குமாரனாகிய ரெகொபெயாம் அவர்களை எதிர்க்க கூடாமல் வால வயதும் திடனற்ற மனதுமாயிருக்கையில் அவனுக்கு விரோதமாய் தங்களை பலப்படுத்திக் கொண்டார்கள். இப்போதும் தாவீதுடைய குமாரன் கையில் இருக்கிற கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு விரோதமாக நீங்கள் பெலன் கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்கள். நீங்கள் ஏராளமான கூட்டம். யெரொபெயாம் உங்களுக்கு தேவர்களாக உண்டாக்கின பொன் கன்றுக்குட்டிகளும் உங்களிடத்தில் இருக்கிறதே. நீங்கள் ஆரோனின் குமாரராகிய கர்த்தருடைய ஆசாரியரையும் லேவியரையும் தள்ளிவிட்டு தேசா தேசங்களின் ஜனங்களைப் போல உங்களுக்கு ஆசாரியர்களை உண்டு பண்ணவில்லையோ? இளங்காளையினாலும் 7 கடாக்களினாலும் தன்னை பிரதிஷ்டையாக்கும்படி வருகிற எவனும் தெய்வம் அல்லாதவைகளுக்கு ஆசாரியனாகிறானே. எங்களுக்கோ கர்த்தரே தேவன், நாங்கள் அவரை விட்டு விலகவில்லை. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியர்கள் ஆரோனின் குமாரரும் பணிவிடை செய்கிறவர்கள் லேவியருமாமே. அவர்கள் தினந்தோறும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளையும் சுகந்த வாசனையான தூபத்தையும் செலுத்தி காலையிலும் மாலையிலும் பரிசுத்தமான மேஜையின் மேல் சமூக தப்பங்களை அடுக்கி வைக்கிறதையும் பொன் குத்து விளக்கையும் அதன் விளக்குகளை சாயங்காலந்தோறும் ஏற்றுகிறதையும் விசாரிக்கிறார்கள். நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் காவலை காக்கிறோம், நீங்களோ அவரை விட்டு விலகினீர்கள். இதோ தேவன் எங்கள் சேனாபதியாய் எங்களோடே கூட இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக பூரிகைகளை பெருந்தொனியாய் முழக்குகிற ஆசாரியர்களும் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரே, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்யாதேயுங்கள், செய்தால் உங்களுக்கு சித்திக்காது என்றான். யெரொபெயாம் அவர்களுக்கு பின்னாக வரத்தக்கதாக ஒரு பதிவிடையை சுற்றிப்போக பண்ணினான். அப்படியே அவர்கள் யூதாவுக்கு முன் இருந்தார்கள். அந்த பதிவிடை அவர்களுக்கு பின் இருந்தது. யூதா ஜனங்கள் திரும்பி பார்க்கிற போது முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறதைக் கண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆசாரியர்கள் பூரிகைகளை முழக்கினார்கள். யூதா மனுஷர் ஆர்ப்பரித்தார்கள். யூதா மனுஷர் ஆர்ப்பரிக்கிற போது தேவன் யெரொபெயாமையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அபியாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்தார். இஸ்ரவேல் புத்திரர் யூதாவுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். தேவன் அவர்களை இவர்கள் கையில் ஒப்புக் கொடுத்தார். அபியாவும் அவனுடைய ஜனங்களும் அவர்களில் மகா சங்காரம் பண்ணினார்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட 5 லட்சம் பேர் இஸ்ரவேலிலே வெட்டுண்டு விழுந்தார்கள். அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள். யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். அபியா யெரொபெயாமை பின்தொடர்ந்து அவனுக்கு உண்டான பட்டணங்களாகிய பெத்தேலையும் அதன் கிராமங்களையும், எஷானாவையும் அதன் கிராமங்களையும், எப்பெரோனையும் அதன் கிராமங்களையும் பிடித்தான். அப்புறம் அபியாவின் நாட்களில் யெரொபெயாம் பலங்கொள்ள மாட்டாதே போய் கர்த்தர் அவனை அடித்ததினால் மரணமடைந்தான். அபியா பலத்து போனான். அவன் 14 ஸ்திரீகளை விவாகம் பண்ணி 22 குமாரரையும் 16 குமாரத்திகளையும் பெற்றான். அபியாவின் மற்ற கிரியைகளும் அவன் நடபடிகளும் அவன் வர்த்தமானங்களும் தீர்க்கதரிசியாகிய இத்தோவின் சரித்திரத்தில் எழுதியிருக்கிறது. 14ஆம் அதிகாரம். அபியா தன் பிதாக்களோடே நித்திரையடைந்த பின் அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ஆசா ராஜாவானான். இவனுடைய நாட்களில் தேசம் 10 வருஷம் மட்டும் அமெரிக்கையாயிருந்தது. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலுமிருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையாயிருந்தது. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கையாயிருந்தபடியினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி
தாழ்பாள் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம். தேடினபோது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள். அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற 3,00,000 பேரும், பென்யமீனிலே கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றுகிற 2,80,000 பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது. இவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகள். அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10,00,000 பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான். அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். மரேசாவுக்கு அடுத்த செப்பத்தா என்னும் பள்ளத்தாக்கில் யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறிய அடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடிப்போனார்கள். அவர்களை ஆசாவும் அவனோடிருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலங்கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் முன்பாக நொறுங்கிப் போனார்கள். அவர்கள் மிகுதியாக கொள்ளையடித்து கேராரின் சுற்றுப்பட்டணங்களையெல்லாம் முறிய அடித்தார்கள். கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று. அந்த பட்டணங்களையெல்லாம் கொள்ளையிட்டார்கள். அவைகளில் கொள்ளை மிகுதியாய் அகப்பட்டது. மிருக ஜீவன்கள் இருந்த கொட்டாரங்களையும் அவர்கள் இடித்து போட்டு திரளான ஆடுகளையும் ஒட்டகங்களையும் சாய்த்து கொண்டு எருசலேமுக்கு திரும்பினார்கள். 15ஆம் அதிகாரம். அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேதின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே, கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடிருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களேயாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். அக்காலங்களிலே வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. தேசங்களின் குடிகள் எல்லாருக்குள்ளும் மகா அமளி உண்டாயிருந்து ஜாதியை ஜாதியும் பட்டணத்தை பட்டணமும் நொறுக்கினது. தேவன் அவர்களை சகலவித இடுக்கத்தினாலும் கலங்க பண்ணினார். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். ஆசா இந்த வார்த்தைகளையும் தீர்க்கதரிசியாகிய ஓதேதின் தீர்க்க தரிசனத்தையும் கேட்டபோது அவன் திடன் கொண்டு அருவருப்புகளை யூதா பென்யமீன் தேசம் அனைத்திலும் எப்பிராயீமின் மலை தேசத்தில் தான் பிடித்த பட்டணங்களிலுமிருந்து அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தின் முன்னிருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்து அவன் யூதா பென்யமீன் ஜனங்களையும் அவர்களோடே கூட எப்பிராயீமிலும் மனாசேயிலும் சிமியோனிலுமிருந்து வந்து அவர்களோடு சஞ்சரித்தவர்களையும் கூட்டினான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறதைக் கண்டு இஸ்ரவேலிலிருந்து திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் சேர்ந்தார்கள். ஆசா அரசாண்ட 15ஆம் வருஷம் 3ஆம் மாதத்திலே அவர்கள் எருசலேமிலே கூடி தாங்கள் கொள்ளையிட்டு ஓட்டிக் கொண்டு வந்தவைகளில் அந்நாளிலே 700 மாடுகளையும் 7000 ஆடுகளையும் கர்த்தருக்கு பலியிட்டு தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் தேடுவோம் என்றும், சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் ஒரு உடன்படிக்கை செய்து மகா சத்தத்தோடும் கம்பீரத்தோடும் பூரிகைகளோடும் எக்காளங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு
தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத படிக்கு அவர்களை இளைப்பார பண்ணினார். தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின ராஜாவாகிய ஆசாவின் தாயான மாகாளையும் ராஜாத்தியாயிராதபடிக்கு ஆசா விலக்கி போட்டு அவளுடைய விக்கிரகத்தையும் நிர்மூலமாக்கி தகர்த்து கீதரோன் ஆற்றண்டையிலே சுட்டெரித்து போட்டான். மேடைகளோ இஸ்ரவேலிலிருந்து தகர்க்கப்படவில்லை. ஆனாலும் ஆசாவின் இருதயம் அவன் நாட்களிலெல்லாம் உத்தமமாயிருந்தது. தன் தகப்பனும் தானும் பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுகளையும் அவன் தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு வந்தான். ஆசா அரசாண்ட 35ஆம் வருஷம் மட்டும் யுத்தம் இல்லாதிருந்தது. 16ஆம் அதிகாரம். ஆசா அரசாண்ட 36ஆம் வருஷத்திலே இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாய் வந்து ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் போக்கும் வரத்துமாயிராதபடிக்கு ராமாவை கட்டினான். அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரமனையிலும் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பென்னாத்தாத் என்னும் சீரியாவின் ராஜாவினிடத்துக்கு அனுப்பி, எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே. இதோ வெள்ளியும் பொன்னும் உமக்கு அனுப்பினேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா என்னை விட்டு விலகிப் போகும்படிக்கு நீர் வந்து அவனோடு செய்த உடன்படிக்கையை தள்ளி போடும் என்று சொல்லி அனுப்பினான். பென்னாத்தாத் ராஜாவாகிய ஆசாவுக்கு செவி கொடுத்து தனக்கு உண்டான சேனாபதிகளை இஸ்ரவேலின் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பினான். அவர்கள் ஈயோனையும் தாணையும் ஆபேல் மாயீமையும் நப்தலி பட்டணங்களின் எல்லா பண்டக சாலைகளையும் முறிய அடித்தார்கள். இதை பாஷா கேட்டபோது ராமாவை கட்டுகிறதை நிறுத்தி தன் வேலையை விட்டு ஒழிந்தான். அப்பொழுது ராஜாவாகிய ஆசா யூதா அனைத்தையும் கூட்டிக் கொண்டு போய் பாஷா கட்டின ராமாவின் கற்களையும் அதன் மரங்களையும் எடுத்து வந்து அவைகளால் கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டினான். அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பிப் போயிற்று. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரருமுள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையாயிருந்தார்கள் அல்லவா? நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் அவர்களை உமது கையில் ஒப்புக் கொடுத்தாரே. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடிருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில்லாதவராயிருந்தீர். ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். அதிநிமித்தம் ஆசா ஞான திருஷ்டிக்காரன் மேல் சினந்து கடுங்கோபங்கொண்டு அவனை காவலறையிலே வைத்தான். இதல்லாமலும் அக்காலத்தில் ஜனங்களுக்குள் சிலரை கொடூரமாய் நடப்பித்தான். ஆசாவின் ஆதியோடந்தமான நடவடிகளெல்லாம் யூதாவையும் இஸ்ரவேலையும் சேர்ந்த ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாயிருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரையல்ல பரிகாரிகளையே தேடினான். ஆசா தான் அரசாண்ட 41ஆம் வருஷத்தில் மரித்து தன் பிதாக்களோடே நித்திரையடைந்தான். தைலக்காரரால் செய்யப்பட்ட கந்த வர்க்கங்களினாலும் பரிமளங்களினாலும் நிறைந்த ஒரு மெத்தையின் மேல் அவனை வளர்த்தி அவனுக்காக வெகு திரளான கந்த வர்க்கங்களை கொடுத்தின பின்பு அவன் தாவீதின் நகரத்தில் தனக்கு வெட்டி வைத்திருந்த அவனுடைய கல்லறையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். பதினேழாம் அதிகாரம். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய யோசபாத் ராஜாவாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலப்பட்டான். அவன் யூதாவின் அரணான பட்டணங்களிலெல்லாம் இராணுவத்தையும் யூதா தேசத்திலும் தன் தகப்பனாகிய ஆசா பிடித்த எப்பிராயீமின் பட்டணங்களிலும் தாணயங்களையும் வைத்தான். கர்த்தர் யோசபாத்தோடிருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி
இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாயிருந்தது. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அவன் மேடைகளையும் விக்கிரகத் தோப்புகளையும் யூதாவை விட்டகற்றினான். அவன் அரசாண்ட 3ஆம் வருஷத்தில் யூதாவின் பட்டணங்களிலே உபதேசம் பண்ணும்படிக்கு அவன் தன் பிரபுக்களாகிய பென்னாயிலையும் ஒபதியாவையும் சகரியாவையும் நெதனெயேலையும் மிகாயாவையும் இவர்களோடே கூட செமாயா, நெதனியா, செபதியா, ஆசகேல், செமிரமோத், யோனத்தான், அதோனியா, தொபியா, தோபத்தோனியா எனும் லேவியரையும் இவர்களோடே கூட ஆசாரியரான எலிஷமாவையும் யோராமையும் அனுப்பினான். இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டணங்களிலெல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். யூதாவை சுற்றியிருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்களின் மேலெல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாதிருந்தார்கள். பெலிஸ்தரிலும் சிலர் யோசபாத்துக்கு பகுதி பணத்தோடே கூட காணிக்கைகளையும் கொண்டு வந்தார்கள். அரபியரும் அவனுக்கு 7700 ஆட்டுக்கடாக்களையும் 7700 வெள்ளாட்டுக்கடாக்களையும் கொண்டு வந்தார்கள். இப்படியே யோசபாத் வர வர மிகவும் பெரியவனாகி யூதாவிலே கோட்டைகளையும் ரஸ்துக்களை வைக்கும் பட்டணங்களையும் கட்டினான். யூதாவின் பட்டணங்களில் அவன் பெரிய வேலைகளை நடத்தினான். எருசலேமிலே பராக்கிரமசாலிகளான சேவகர் அவனுக்கு இருந்தார்கள். தங்கள் பிதாக்களுடைய வம்சங்களின்படி அவர்களுடைய இலக்கமாவது: யூதாவிலே 1000க்கு அதிபதிகளில் அத்னா தலைமையானவன். அவனிடத்திலே பராக்கிரமசாலிகள் 3,00,000 பேர் இருந்தார்கள். அவனுக்கு உதவியாக யோகனான் என்னும் சேனாபதி இருந்தான். அவனிடத்திலே 2,80,000 பேர் இருந்தார்கள். அவனுக்கு உதவியாக கர்த்தருக்கு தன்னை உற்சாகமாய் ஒப்புக்கொடுத்த சிக்ரியின் குமாரனாகிய அமசியா இருந்தான். அவனிடத்திலே பராக்கிரமசாலிகள் 2,00,000 பேர் இருந்தார்கள். பென்யமீனிலே எலியாதா என்னும் பராக்கிரமசாலி இருந்தான். அவனிடத்திலே வில்லும் கேடகமும் பிடிக்கிறவர்கள் 2,00,000 பேர் இருந்தார்கள். அவனுக்கு உதவியாக யோசபாத் இருந்தான். அவனிடத்திலே சேவகத்திற்கு ஆயுதபாணிகள் 180,000 பேர் இருந்தார்கள். ராஜா யூதா எங்குமுள்ள அரணான பட்டணங்களில் வைத்தவர்களைத் தவிர இவர்களே ராஜாவை சேவித்தவர்கள்.